வெல்கம் டு PyCodeDG. நாம் இந்த வீடியோவில் லிங்க்ட் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் அ லிங்க்ட் லிஸ்ட்? இட் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வேர் எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் நோட்ஸ். அதாவது ஒவ்வொரு நோட்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து லிங்க்ட் லிஸ்ட். ஈச் நோடு கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா ஃபீல்ட் அண்ட் அ பாயிண்டர் ஆர் த லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறது டு த நெக்ஸ்ட் நோடு. அதாவது ஒவ்வொரு நோடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும், அதாவது வேல்யூ இருக்கும், அண்ட் இந்த பாயிண்டர் அதாவது நெக்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸை வந்து அது ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டூ ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து ஒவ்வொரு நோட்லையும் இருக்கும். ஸோ அதுதான் லிங்க் லிஸ்ட்டில் உள்ள ஒரு நோடோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு நோடு எடுத்துக்கோங்க. இந்த நோடில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும். இதில் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் நோடு வேல்யூ இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும், இதோட பாயிண்டர், அதாவது தேர்டு நோடோட பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் நோட பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டில் வந்து நன்னு இருக்கும். ஸோ எந்த நோடோட ரெஃபரன்ஸ் வந்து நன் அல்லது நல்லுன்னு இருக்கோ அதுதான் வந்து எப்படின்னா இந்த லாஸ்ட் நோட். ஸோ ஃபர்ஸ்ட் நோட யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். சிங்லி லிங்க் லிஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிங்லி லிங்க் லிஸ்ட். ஈச் நோட் என்ன இருக்கும், ஹேஸ் அ டேட்டா வேல்யூ ஸ்டோர் இன் த நோட். ஸோ ஒரு டேட்டா இருக்கும், பாயிண்டர் ரெஃபரன்ஸ் டு த நெக்ஸ்ட் நோடு. அந்த பாயிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கும். அடுத்து பாருங்கள் டபுள்யூ லிங்க் லிஸ்ட். இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன், டபுள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும், நெக்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும், அடுத்து ப்ரீவியஸ் நோடோட ரெஃபரன்ஸையும் அது வச்சிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் இது குட் எக்ஸாம்பிள். இந்த நோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நோடில் ஹெட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் நோடு வந்து கிடையாது. அப்போ நல்லு அல்லது நன், பைத்தானை பொறுத்த வரைக்கும் நன்னுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த நோடு எடுத்துக்கோங்க. டேட்டா இருக்குது, நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் நோடோட ரெஃபரன்ஸு, ப்ரீவியஸ் நோடோட ரெஃபரன்ஸையும் இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ பாயிண்டர் ரெஃபரன்ஸ் டு த நெக்ஸ்ட் நோட்ஸ், அடுத்து பாயிண்டர் டு த ப்ரீவியஸ் நோட். அடுத்து பாருங்கள் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். The last node points back to the first one. பாருங்க, இந்த லாஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் என்ன சொன்னோம், இந்த நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், நன்னுன்னு இருக்கும் அல்லது நல்லுன்னு இருக்கும். ஸோ எம்டியாக இருந்தது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் லாஸ்ட் நோடு. பட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் என்ன இருக்கும், இந்த லாஸ்ட் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் அல்லது பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஒரு சர்க்கிளை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை பைத்தானில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நாம் வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோடோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? நோடு. ஸோ நோடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியும் டேட்டா ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ டெஃப் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃபில் நம்ம டேட்டா. ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா செல்ஃப் டாட் டேட்டா. ஸோ டேட்டாவில் வந்து நம்ம இந்த டேட்டா அல்லது வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து வந்து செல்ஃப் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து நன்னுன்னு வைக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ஒரு நோடோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு நோடு வந்து என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து நன்னுன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு நோடோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க்டு லிஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். கிளாஸ் லிங்க்ட் லிஸ்ட். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஃபில் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு நோடை தான் வந்து ஹெட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஹெட்டு வந்து நம்ம நன்னுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இதுதான் வந்து இனிஷியலாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பெண்ட். எப்படி வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து வேல்யூ அப்பெண்ட் பண்ணுறது. ஸோ டெஃப் அப்பெண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்னென்ன நமக்கு வரும், ஒரு டேட்டா அல்லது ஒரு வேல்யூ வந்து நமக்கு வரும், அதை பாஸ் பண்ணுவோம். ரைட்? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்தவொடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ நோடை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நோடோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வர்ற வேல்யூவை இந்த நோடுக்கு பாஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நோடு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டேட்டா. இப்போ இங்கே என்ன நடக்கும், இந்த வர்ற வேல்யூ டேட்டா அல்லது நீங்கள் வேல்யூன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இங்கே வரும். அப்போ இந்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணுறோம் எங்கே, இந்த நோடுன்ற கிளாஸுக்கு. ஸோ இங்கே வரும், இந்த டேட்டான்ற ப்ராப்பர்ட்டியில் வர்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியில் நன்னுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும், ஒரு நோடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இஃப் நாட் செல்ஃப் டாட் ஹெட். ஓகே, ஹெட்டு வந்து எம்டியாக இருந்தது, அதாவது நன்னாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் ஹெட்டில் இந்த நியூ நோடை வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நோடை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஹெட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ ஹெட்டுன்ற நோடு இருந்தால் தான் நம்ம வந்து ஃபர்தராக என்ன பண்ண முடியும், ரிட்டரேட் பண்ண முடியும், நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நோடுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹெட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த நோடில் வந்து வர்ற வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதான அப்பெண்டு. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூம் பண்ணுங்கள், இந்த நோடு எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் நோடு, செகண்ட் நோடு, இங்கே தேர்ட் நோடு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு நோடு வருது அப்படின்னா நம்ம எங்கே வந்து அட்டாச் பண்ணணும்? இந்த லாஸ்ட்டில் தான் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இங்கேருந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, ஃபஸ்ட் நோடு செகண்ட் நோடு, தேர்ட் நோடு போகிறோம். ஸோ எந்த நோடோட நெக்ஸ்ட்டு நல்லா இருக்கோ அந்த நோடில் தான் நம்ம வந்து நியூவாக வர்ற நோடை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரண்ட்டுன்ற வேரியபிளில் நம்மளோட ஹெட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ செல்ஃப் டாட் ஹெட், அதாவது ஹெட்டு தானே ஃபஸ்ட் நோடு. அப்போ ஃபஸ்ட்டு நோடு தான் நம்மளோட கரண்ட் நோடு. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் நோடு. இந்த கரண்ட் நோடில் இருந்து தான் நம்ம வந்து மூவ் ஆகிக்கிட்டே போய் நம்மளோட ஃபைனல் நோடை வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக கரண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட். இப்போ என்ன பண்ணுவோம்? while current டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட், இந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? லூப் பண்ணிக்கிட்டே போவோம். ஏன்னா எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் நோடு. அப்போ அந்த ஃபைனல் நோடை எடுத்து நம்ம வந்து வர்ற நியூ நோடை அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து லூப் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நோடு என்ன? கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு வந்து நாட் எம்டி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நாட் எம்டினா என்ன பண்ணுவோம்? அப்போ கரண்ட்டை இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா, இப்படி நம்ம வந்து அசைன் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹெட்டு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் வந்து கரண்ட் நோடுன்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன? எம்டிஆ இல்லை. ஏன் எம்டிஆ இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு அட்ரஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இது தானே, இந்த நோடை நம்ம இப்போ கரண்ட்டாக மாற்றிடுவோம். ஓகேங்களா, இந்த செகண்ட் நோடை வந்து கரண்ட்டாக மாற்றிடுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு நோடு மூவ் பண்ணிட்டோம், ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்க்குறோம், இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட் என்ன? நாட் எம்டி. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்? கரண்ட் நோடை வந்து இந்த தேர்ட் நோடை பிகம் கரண்ட் நோடாக மாற்றுறோம். ஸோ அப்போ கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, கரண்ட்டோட நெக்ஸ்ட் எது? இது தானே. இப்போ செகண்டோட நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நோடு. அது ஓகேங்களா, அப்போ தேர்ட் நோடை வந்து நம்ம கரண்ட்டாக மாற்றுறோம். ஸோ அப்படி தான் கரண்ட் நோடை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம் பேஸ்ட் ஆன் த நெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே நம்ம பாருங்கள், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை வந்து இப்போ கரண்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ மீன்ஸ் நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக என்ன ஆகும்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து எம்டியாக வரும். ஓகேங்களா, இப்போ இப்படி மூவ் பண்ணிகிட்டே வர்றோம். அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கும்? இந்த நெக்ஸ்ட் வந்து நல்லுன்னு இருக்குமா? அப்போ இதுதான் நம்மளோட கரண்ட் நோடு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் நோடை ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் இந்த நியூ நோடை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ என்னாச்சு? நம்ம ஃபைனல் நோடை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நல்லாயிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்டில் வரும்போது நல்லாயிருச்சு. அப்போ நல்லில் கொண்டு வந்து நம்மளோட நியூ நோடை அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து புது நோடு வந்து இதில் ஜாயின்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு இந்த நியூ நோடை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பிகினிங்கில் இருந்து நம்ம மூவ் பண்ணி ஃபைனல் நோடை ஃபைன் பண்ணி அந்த நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நோடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் அப்பெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்படி அப்பெண்ட் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் டிஸ்பிளேயும். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து எந்த டேட்டாவும் தேவையில்லை. பட் ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்குவோம். அதாவது வந்து இந்த ஹெட்டு வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஹெட்டு எம்டினா என்ன மீன்ஸ்? லிங்க் லிஸ்ட்டு எம்டின்னு தானே அர்த்தம். அப்போ எம்டியாக இருந்தால் நமக்கு வந்து அதுலேருந்து எந்த வேல்யூவும் ஃபைன் பண்ண முடியாது, எதையும் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? இஃப் செல்ஃப் டாட் ஹெட். ஓகே, செல்ஃப் டாட் ஹெட் வந்து என்னவாக இருக்கணும்? நாட்டாக இருந்தது அப்படின்னா, நாட் ஆஃப் செல்ஃப் டாட் ஹெட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் லிங்க்ட் லிஸ்ட் இஸ் எம்டி. ஸோ எம்டின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஹெட் வந்து எம்டியாக இல்லைன்னா அட்லீஸ்ட்டு அப்போ ஒரு நோடாவது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? ட்ராவர்ஸ் பண்ணுவோம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த செல்ஃப் டாட்டு ஹெட்டை. ஸோ நம்ம எப்படி வந்து அப்பெண்டில் பண்ணுமோ அதே மாதிரி தான் கரண்டில் வந்து செல்ஃப் டாட் ஹெட்டை. ஓகே, ரைட். ஸோ இங்கே ஒயிலில் நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்ட். இங்கே வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு வரைக்கும் நம்ம லூப்பிங் பண்ணோம். இங்கே வந்து கரண்ட், அதாவது அந்த கரண்ட் நோடு வந்து வேல்யூவான நோடுவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து இந்த நெக்ஸ்ட்டு தேவை. இந்த நெக்ஸ்ட்டு நல்லா இருந்ததுனா தான் இந்த லாஸ்ட் நோடை ஃபைன் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ நமக்கு இந்த கரண்ட் நோடு வந்து எப்படி இருக்கணும்? இந்த கடைசி வரைக்கும் நம்ம லூப்பிங்கை கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா, இங்கே வரைக்கும் வரணும். அதுக்கு அடுத்த லூப் வரும்போது பார்ப்போம். ஓகே, நோடே கிடையாது. அப்போ
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளேயை எக்ஸிட் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த நோடு வரைக்கும் இந்த நல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் லூப்பை கண்டினியூ பண்ணுறோம். பட் அப்பண்டில் வந்து இங்கே வரைக்கும் தான் நம்ம வந்து லூப்பிங் பண்ணுவோம். ஓகேங்களா? கரண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேல்யூ இருக்குது. அப்போ வேல்யூ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் பிரிண்ட் கரண்ட் டாட் டேட்டா, அந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். இந்த எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஏரோ கொடுத்துக்குவோம். ஸோ பை டிஃபால்ட்டாக பிரிண்டோட என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு வந்து என்ன பாருங்கள் /n, அதாவது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஓகே எனக்கு நியூ லைன் வேணால் எனக்கு இந்த ஏரோ வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ தானே ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து ஃபார்ம் நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். நம்ம எப்படி வந்து அப்பண்டில் பண்ணுமோ அதே லாஜிக் தான் இதுலையும் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த கரண்ட் வந்து என்ன ஆயிரும் எதுவுமே இருக்காது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3rd வரைக்கும் வந்துடும். அடுத்து 4th போகும்போது என்ன ஆகும் எம்டி. அப்போ எம்டினா வெளியாயிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் இதில் வந்து பிரிண்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக ஒரு பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் வந்து நன்னு ஒரு பிரிண்ட் போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டிஸ்பிளே வந்து நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டில் பண்ணுறது. ஸோ எப்படி நம்ம அந்த அப்பண்டில் ட்ராவர்ஸ் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நெக்ஸ்ட்டை செக் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த நோடையே செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அன்டில் த லாஸ்ட் நோட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இஸ் டெலிட். ஸோ டெலிட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. ஓகேங்களா? ஒரு வேல்யூ நமக்கு வரும். அந்த வேல்யூவும் நம்மளோட நோடில் உள்ள வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த நோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு வேல்யூன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே செக் பண்ண மாதிரியே தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இஃப் ஹெட் இஸ் எம்டி தென் லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லை இப்போ ஹெட் வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா அப்போ லிங்க் லிஸ்ட்டு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எந்த நோடோட வேல்யூவோ அந்த நோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த நோடோட வேல்யூ ஒருவேளை ஹெட்டோட வேல்யூவான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஹெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து ஹெட்டை திருப்பி பாயிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வேல்யூ 1 வருது. இதை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும் ஹெட்டே ரிமூவ் ஆகிடும். ஹெட்டு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளால ட்ராவர்ஸ் பண்ணவே முடியாது. எது ஹெட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியாதுல்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு தெரியாது. ஹெட்டு தெரியாதுன்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க டிஸ்பிளே பண்ணும்போது அப்பன் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ நமக்கு வந்து ஹெட்டு ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் நோடை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டூ நவ். அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நோடு அதாவது இந்த ஹெட் நோடை வந்து நம்ம கரண்ட் நோடில் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ செக் பண்ணுவோம் இஃப் கரண்ட். ஸோ கரண்ட் வந்து நாட் எம்டியாக இருக்கணும், அதாவது வேலிட் நோடாக இருக்கணும். அண்ட் கரண்ட் டாட் டேட்டா, அதாவது இந்த ஹெட்டோட டேட்டா இஸ் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அப்போ என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடு அதாவது ஹெட் நோடை தான் நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ண போகிறோம். அப்போ ஹெட் நோடை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டை வந்து ரீஅசைன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஹெட் ஓகே இஸ் ஈக்குவல் டு எதுவாக இருக்கும் இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் நோடு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த இருக்குல்ல இது இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் நோடு என்ன செகண்ட் நோடு. அப்போ செகண்ட் நோடை நம்ம என்ன பண்ணிடுவோம் ஹெட்டாக வந்து மாற்றிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெட்டில் இப்போ நம்ம எதை அசைன் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஹெட்டை தான் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ ஹெட்டை வந்து நம்ம இப்போ எதுக்கு பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம் கரண்ட் டாட் நெக்ஸ்ட். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அதாவது அந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் நோடு. ஸோ கரண்டோட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும் நெக்ஸ்ட்டில் வந்து செகண்ட் நோடை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸை வந்து இப்போ ஹெட்டில் வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஹெட்டு கிளியராக கிடச்சிரும். ஓகே, இல்லை எனக்கு வந்து இந்த கண்டிஷனில் வேறு ஒரு நோடை தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே புதுசாக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன் நமக்கு வந்து இங்கே ப்ரீவியஸ் தேவைப்படுது? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நோடை நம்ம வந்து டெலீட் பண்ணோம்னா நம்ம வந்து ஹெட்டை இங்கே மூவ் பண்ணிடும். ஓகே, அந்த லாஜிக் முடிஞ்சு. இப்போ எதுக்கு ப்ரீவியஸ் தேவைப்படுது? எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த நோடை நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, வேல்யூ 2 வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேல்யூ 2 டெலீட் பண்ணிடும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் நோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் நோடில் வந்து இந்த தேர்ட் நோடை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணிடுவோம். எது இந்த ஃபஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இந்த கனெக்ஷனை நம்ம வந்து கட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும் ப்ரீவியஸ் நோடு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் நோடு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட அடுத்த நோடு அதாவது கரண்ட் நோடை கொண்டு வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ while கரண்ட் ஓகே கரண்ட் நோடு வந்து வேல்யூவாக இருக்கணும் அண்ட்
current dot data not is equal of value. ஸோ வேல்யூவும் அந்த கரண்ட் டாட் டேட்டாவும் வர்ற வேல்யூவும் ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், ட்ராவர்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ப்ரீவியஸில் இப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ப்ரீவியஸு ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஓகே, அண்ட் கரண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட் டாட்டு நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இங்கே கன்ஃபியூஸ்டாக இருக்கா, இங்கே பாருங்கள், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸில் வந்து ஃபஸ்ட்டு நன்னுன்னு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நோடு வருது. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நோடு வருது. ஓகேங்களா, இது வந்து இந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, ஸோ வேல்யூ மேட்ச் ஆகலை, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கரண்ட் நோடு இதான ஃபஸ்ட் நோடு நம்ம வச்சுருக்கோம், இதை வந்து ப்ரீவியஸாக மாற்றிடுறோம். ஓகே, ப்ரீவியஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ இதோட நெக்ஸ்ட் என்ன, செகண்ட் நோடு. அப்போ செகண்ட் நோடை வந்து கரண்ட்டாக மாற்றிடுறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸோ ப்ரீவியஸில் என்ன பண்ணிடுறோம், கரண்ட் நோடை எடுத்து ப்ரீவியஸில் வச்சுடுறோம், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் எடுத்து கரண்ட் நோடாக மாற்றிடுறோம். மீன்ஸ் செகண்ட் நோடை வந்து நம்ம கரண்ட்டாக மாற்றிடுறோம். அப்போ அடுத்து வருது தேர்டு. இப்போ பார்ப்போம், ஒருவேளை நீங்கள் இதை தான் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதுக்கும் ரிமூவ் பண்ணல. அப்போ இங்கே வர்றோம். இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம், இப்போ கரண்ட் நோடு. ஓகே, அப்போ ப்ரீவியஸுக்கு என்ன ஆயிரும், இதுதான் ப்ரீவியஸாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரீவியஸில் வந்து இந்த நோடு வந்துடும். இந்த ப்ரீவியஸ் அதாவது இதான கரண்ட் நோடை தூக்கி இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸில் வச்சுருவோம். இதோட நெக்ஸ்ட் என்ன, விச் இஸ் த தேர்ட் நோடு. இந்த தேர்ட் நோடை தூக்கி அப்போ கரண்டில் வச்சுருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ என்ன பண்ணிட்டோம், நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்படி ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு கட்டத்தில் வந்து இந்த டேட்டாவும் இந்த வேல்யூவும் சேம் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் நோடு சேம் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் நோடை வந்து பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் நோடுக்கு தான் இப்போ கனெக்ஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ப்ரீவியஸ் நோடோட டாட் நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கணும், இந்த கரண்ட் நோடாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ப்ரீவியஸ் நோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். இதை டெலிட் பண்ணும்போது நம்மளோட ப்ரீவியஸ் நோடு வந்து இது. ஓகேங்களா, கரண்ட் நோடு வந்து இது. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டெலிட் பண்ண போகிறோம். இதுதான் கரண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த தேர்ட் நோடு. அப்போ தேர்ட் நோடை கொண்டு வந்து இந்த நெக்ஸ்ட்டில் அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த கனெக்ஷன் நமக்கு கட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். ஸோ ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கரண்ட் நோடை கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவோம். கரண்டில் ஆல்ரெடி என்ன இருக்குது, அந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் விச் மீன்ஸ் இந்த தேர்ட் நோடு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூவை டெலீட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிடுறோம், டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன். ஓகே, ஸோ நம்ம இப்போ லிங்க் லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லிங்க் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், லிங்க் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் லிங்க் லிஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூவை வந்து நம்ம அப்பன் பண்ணுவோம். லிங்க் லிஸ்ட்டு டாட் அப்பண்ட் வந்து வேல்யூ 1ன்னு அப்பன் பண்ணுவோம். அடுத்து வந்து வேல்யூ 2 and 3. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3 வேல்யூஸ் நம்ம வந்து அப்பன் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம அதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து லிங்க் லிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், லிங்க் லிஸ்ட் டாட் டிஸ்பிளே. ஓகே, ஸோ நமக்கு வந்து 1 2 3 அப்படின்னு நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகணும். லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்கள், 1 2 3 and none. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட்டு இங்கே எப்படி ஃபார்மாக இருந்ததோ அதே மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா. ஓகேங்களா, ஸோ இது அதுக்கடுத்து இது ரெஃபரன்ஸு, அதுக்கடுத்து இது ரெஃபரன்ஸு, லாஸ்ட்டாக வந்து நல். நம்ம வந்து இங்கே பைத்தானில் நன்னு வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ அப்பண்ட் முடிச்சிட்டோம், டிஸ்பிளே முடிச்சோம். இப்போ வந்து டெலீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை நம்ம 2வை வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணுவோம். ஓகேங்களா, நடுவில் உள்ளதை நம்ம வந்து இப்போ கட் பண்ணுவோம். ஸோ லிங்க் லிஸ்ட் டாட் டெலீட். ஸோ டெலீட்டில் வேல்யூ 2வை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஃபைனலாக டிஸ்பிளே பண்ணுறேன். நமக்கு என்ன வரணும், 1 and 3 தான் இருக்கணும். அடுத்து வந்து நன்னு இருக்கணும். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 1 2 3 and none. ஸோ நமக்கு வந்து டெலீட் ஆகலை. ஏன் வேல்யூ 2 வந்து டெலீட் ஆகலை. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட் நோட் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த நோட் அட்டாச் பண்ணணும், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த நோடோட நெக்ஸ்ட் என்ன, தேர்டு. இந்த தேர்டு நோடை தான் நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகே, அது போக நம்ம வேணால் இங்கே ஒரு கண்டிஷன் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் கரண்ட் இஸ் நாட் எம்டி, அதாவது கரண்ட் வந்து வேலிடாக இருக்கணும், இருந்தால் கூட நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் செக்கிங் தான் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 நன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்த 2 செகண்ட் வேல்யூ வந்து டெலீட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ 1 3 நன்னு வந்துருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த வேல்யூ 1 வந்து டெலீட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹெட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக
இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2க்கு பதிலாக 1 வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஹெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் நமக்கு வந்து ஹெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த செக்கிங்கே நமக்கு போக தேவையில்லை. ஓகேங்களா, இங்கே நம்ம வரவே தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நமக்கு ஹெட்டை மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மிஸ்டேக். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பாருங்கள் 2, 3 and none. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு வந்து எம்டி லிஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டூ நவ். இப்போ வந்து டெலீட் 1 டெலீட் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 and 3வும் டெலீட் பண்ணுவோம். ஓகே, 2வும் 3 பண்ணுவோம். அடுத்து வந்து 3வும் நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேயை கால் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், எம்டின்னு வரணும். ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. ஸோ வி கேன் நாட் டிஸ்பிளே. ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்னொரு வந்து இடத்துல எம்டியை வந்து செக் பண்ணியிருப்போம், அதாவது டெலீட்டில். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு வேல்யூவை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் இங்கே டெலீட் வேல்யூ 2ன்னு வச்சுப்போம். ஸோ லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கும்போது ஒரு வேல்யூ வந்து நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், வந்து எம்டின்னு வரணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் delete value 2 link list is emptyன்னு வருது. ஓகே, ஸோ என்னாச்சு, நமக்கு நல்லா டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, இந்த லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியில் வந்து நமக்கு வந்து திருப்பி டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் நோட்ஸ். ஓகே, கனெக்ட் ஈச் அதர். ஒவ்வொரு நோடும் அப்படியே கனெக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ எந்த நோடு தேவையில்லையோ அதில் வந்து நம்ம கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுறோம். இந்த லாஸ்ட்டையும் அந்த ஃபஸ்ட்டையும் அல்லது ப்ரீவியஸையும் நெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டெலீட். அப்பன் பண்ணுறது எண்டில் வந்து அப்பன் பண்ணுறோம். ஸோ எண்டில் அப்பன் பண்ணுறோம்னா எந்த நோடு எண்டு நோடு, எந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கோ அதுதான் வந்து எண்டிங் நோடு. அந்த எண்டிங் நோடில் வந்து நம்ம வேல்யூவை அப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட். இந்த கான்செப்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ நம்மளே வந்து 2 இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வராமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இதை ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அல்லது புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை செப்பரேட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.